அந்த அந்த கபீர்தாசர் மகான் அப்படின்னு சொல்லிட்டாலே அவளுக்கு அந்த மகான்கள் அப்படிங்கிறவளுக்கு ஏக தெய்வம் ஏக நாமம் இதை தவிர வேற ஒரு சிந்தனையுமே இருக்காது. அது மட்டும் இல்ல, அவளை மாதிரி சாதுவா யாருமே இருக்கவும் மாட்டான். அவளுடைய நடவடிக்கைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அவ பண்றது பார்த்தா சொல்றது ஒண்ணு மாதிரி இருக்கும், செய்யறது ஒண்ணு மாதிரி இருக்கும். ஐயோ வாழ நம்பலாமா நம்ப வேண்டாமா, இப்படி பண்றாளே அப்படி பண்றாளே எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவ சொல்றத கேட்டுன்னு வந்தாலே எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன, தாகத்துக்கு தீர்க்கம் வேணும். அந்த தீர்க்கம் நல்லதா இருந்தா சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எங்க இருந்து வந்தது, ஏதா வந்தது, ஆராய்ச்சி நமக்கு தேவை இல்லையே. அப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு தீர போறது இல்ல. அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா தொன்னைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படின்னு கவுக்கர கதையாயிடும். அது முட்டாள்தனம். அது வேதாந்தம்ங்கிறதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. நமக்கு வேண்டியது பசிக்கிற நாளைக்கு சாப்பாடு, தாகம் எடுத்தா தீர்க்கம், இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு போகும். அந்த மாதிரி பக்தின்னு நமக்கு குரு கிடைச்சுட்டா அவ வழியில நம்ம போயிட்டே இருப்போம். ரயில்ல மட்டும் ஏறி உட்காந்து சரியா போயிடும்னு நம்பிக்கிறோம், பஸ்ல போய் ஏறி உட்காந்து சரியா போயிடும்னு நம்பிக்கிறோம், பிளேன்ல ஏறி உட்காந்துட்டு சரியா போயிடும்னு நம்பிக்கிறோம். அந்த அவன் பஸ் ஓட்டுறவன்ட்ட, ரயில் ஓட்டுறவன்ட்ட, பிளேன் ஓட்டுறவன்ட்ட இருக்கிற நம்பிக்கைக்குள்ள ஒரு துளி கூட நம்ம குரு கிட்ட இருக்கணும் இல்லையே. குரு சொல்றத கேட்போம். ஆனா அப்ப அங்க வந்து பாகுபாடு வந்துடுறது, நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறது, உனக்கு வேண்டாம்னா அதை விட்டு விடுறது. அப்படி இல்லையே, வேண்டாமா இருந்தா கூட நம்ம மனசை அடக்கணும். குரு சொன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம அது பிரகாரம் தான் நடக்கணும். அந்த மனசு வரணுமே, வரணும். அந்த மனசு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சரி கேட்கலாம், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அதுல மட்டும் என்ன அவ்வளவு அவநம்பிக்கை? அதை மட்டும் கேட்காத ஒரு குணம் என்ன குணம்? இன்னில இருந்து சொன்னா கேட்கறதுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். சுயநலத்துக்காக சொல்றவாளுக்கெல்லாம் அவளுடைய வாக்கியங்கள் எல்லாம் கேட்டுண்டு, அதெல்லாம் போய் கேட்டுண்டு எது சத்தியமோ அதை விடுவாளோ விடக்கூடாது. அதனால அந்த பக்தி அப்படிங்கறத இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்ப அந்த மகான் கபீர்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்த, அவர் வந்து அந்த சன்னியாசியா இருந்த, அந்த குடும்பம் பண்ற சன்னியாசி இல்ல, மனசுல சன்னியாசியை தவிர மிச்சப்படி குடும்பம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு சிஷ்யன், ரொம்ப காலம் கழிச்சுதான் அந்த சிஷ்யன், அதாவது சத் சிஷ்யன், சத்குரு எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி சத் சிஷ்யனும் சரி ரொம்ப கஷ்டம் தான் தேடி எடுக்கிறது. அப்படி அவருக்கு பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு சிஷ்யன் வந்து சேர். அந்த பத்மநாபன் எப்படி இவர் எப்படி சிஷ்யனா சேர்த்துட்டார், கபீர்தாசர் எப்படி இந்த பத்மநாபன சிஷ்யனா சேர்த்துட்டாருங்கிறது ஒண்ணும், அவன் எப்படி சிஷ்யனானான் அப்படிங்கிறது. அந்த பத்மநாபன் என்னன்னா உலகத்துல இருந்துருக்கான், ஆனா உலகத்துல எல்லாத்தையும் முட்டுடுறான். அவன் தேடுறது பூரா பகவானத்தான், நாமஜபத்தான், ஒரு குருவத்தான். அலையறான் அலையறான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி. அப்படி அந்த பத்மநாபன் அலையறான் அலையறான் அலையறான், கடைசியில கபீர்தாசரை கண்டுபிடிச்சிட்டு, கபீர்தாசர் அவன் வந்த உடனே பாக்குற, இவன்கிட்ட இவ்வளவு தூரம் அந்த திடம் இருக்கு, இந்த வைராகியம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய சிஷ்யனா ஏத்துக்கிறது. அதாவது சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அந்த சிஷ்யா அப்படின்னா, சந்தோஷம். இப்ப 1 கோடி ரூபாய் லாட்டரியில வந்துருக்குன்னா சந்தோஷம். அந்த 1 கோடி ரூபாயில யாருக்கான ஒருத்தருக்கு தானம் பண்ணணும்னா துக்கம். ஏதுக்கு? பகவான் கொடுத்தான், இதுவும் பகவான் கொடுத்தான், இன்னைக்கு இது பகவான் நடத்துறான். நம்மள அணைச்சிக்கிண்டு கட்டிக்கிற ஒரு அம்மாவை குழந்தைகளுக்கு நன்னாவே பிடிக்கிறதே, ஆனா அவளுக்கு பிடிக்கிற பொழுதுதானே அதை கட்டிக்கிறா, வேற எப்பவும் அதை கட்டிக்கிறது இல்லையே. ஆனா மனசங்க ஆஹா. அதுக்கப்புறம் அந்த பகவான் தான் அந்த மாதிரி ஒரு அம்மாவை கொடுத்தான், அதனால அந்த பகவானுக்கு நன்றி சொல்வோம் அப்படிங்கிற மனோபாவம் தான் வரணும். அதுக்கப்புறம் அம்மா தாயாரா இருக்கிறோம் எப்படி இருக்கா அது வேண்டாம். அந்த கதை சொன்னோம்னா அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியா போயிடும். அதே மாதிரி வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரானா எல்லாத்தையுமே சொல்லித்தர, நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை முதல்ல சொல்லித்தரதுனால மனசு ஓடி போய் கட்டிக்கிறது. ஆனா நம்மளையே பிறக்க வச்சு வளர்ச்சியை கொடுத்து மூளைய கொடுத்து
எண்ணங்களை கொடுத்து பகவான நாம பிடிச்சுக்கணுமே. உலகத்து மனுஷாளுடைய வினோதத்தை பாரு. அவளால இந்த பகவான் அவளுக்கு சற்றுன்னு புரிஞ்சுக்கவும் முடியல, மனசு கட்டுப்படவும் மாட்டேங்கிறது. இந்த பத்மநாபர் அப்படிங்கிறவர் ஸ்வயம் நல்ல திடமான விசுவாசம் பகவான் இடத்துல. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா குருவை தேடி அலையறர். அலைஞ்சு குரு கிடைக்கிற பொழுதுதான் அது இன்னும் நன்னாவே இருக்கும். ஆனா குருவுடைய கிருப்பையினாலே எல்லாரும் அவாவால் அந்த குரு கொடுத்து அது வேற விஷயம். அப்படி அலைஞ்சு கபீர்தாசருடைய சிஷ்யனாமாறு பத்மநாபர். அவர் தினப்படி கங்கையில கார்த்தால ஸ்நானம் பண்றது. அதனால அந்த ஒரு படித்தரைக்கு பேரு பத்மநாபர்னே பேரு. அவர் அங்கதான் குளிப்பார். அந்த இடத்துல ஒரு கங்கையில ஒரு காசியில ஒரு அதே ஊர்ல ஒரு வணிகன் இருக்கான். அந்த வணிகன் என்ன அப்படின்னு கேட்டாக்க நிறைய தனவான், கெட்ட எண்ணம் இல்லாதவன், நல்லவன், பக்தி செய்யறவன். இவ்வளவு இருந்தும் ஒரு சமயத்துல என்ன ஆகுறதுன்னா அவனுக்கு தொழுநோய் வந்துடுறது. இதுதான் சொல்றது பூர்வ ஜென்மத்தினுடைய சொச்சங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா சில பேரை பார்த்தாக்கா எவ்வளவு பாபங்கள் செஞ்சிருந்தாலும் அவ நன்னா இருக்கிறது போலே நமக்கு தெரியும். சில பேர் இந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவ அத்தனை கஷ்டப்படுறாவா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய நினைவு அது. அதனால எது பாபம், எது புண்ணியம், எது சரிது, எது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிறைய தேனம் கொடுத்து அவனை அங்க கொண்டு போய் சுருகி விட்டுள்ளாமே. திருடுற பொழுது நிறைய பணம் கிடைக்கும், அப்புறம் ஒரு நாள் ஜெயில் தண்டனை கிடைக்கும். திருடுற பொழுதுதான் எல்லாத்துக்கும் சுகமா இருக்கும். இது ஒரு காலத்திலயும் இந்த புண்ணியம் பாபம்ங்கிறது மாறாது. அவாவா செய்யறதுக்கு அந்தந்த பலன்கள் உண்டு, அதுலயும் மாறுதல் கிடையாது. அதுக்காகத்தான் மனசு என்னைக்கும் நன்னா இருக்கணும்னு சொல்றது. பக்தி மட்டும் இருக்கணும். பக்தியில இருந்தா அவன் பாட்டு பகவானுடைய பொறுப்பு, அவன் ஆயிடுச்சுன்னு போயிடணும். நான் உன்னோட வாழ்ந்த நீயாச்சு எனக்கெல்லாம் வந்தது அப்படின்னு உள்ள. அப்படியே பத்மநாபன் கபீர்தாசத்தை மந்திர உபதேசம் வாங்கிக்கிறார். மந்திரோபதேசம் பண்ணி அவர் அவருடைய வேலைகளை பார்த்துட்டு உலகத்துக்கு பொதுவா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் இந்த வணிகனுக்கு என்ன ஆகுறதுன்னா அத்தனை தர்மசீலம் இருந்து அத்தனையும் அவன் சம்பாத்தியம் கூட தர்மம் பண்றான். அப்படி இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொழுநோய் வந்துடுறது. அவனுக்கு முதல்ல எல்லாம் பகவானுடைய ஏதோ ஒரு கருத்துக்கோலை இருக்கு அப்படின்னு அதை சகிச்சுக்கிறான். அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியான உடனே அவனால அதை தாங்க முடியாத மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான், நான் கங்கையில இறங்கி அப்படியே அமைங்கி போய் செத்து போயிடுறேன், அப்ப எனக்கு இந்த துன்பத்துல இருந்து விடுதலை ஆயிடும். நான் மனுஷா எல்லாரும் நினைச்சுக்கிறா ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்காக தீர்வு சாவுதானோ அப்படின்னு. கண்டிப்பா இல்லை, அதனுடைய சொச்சம் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயம் ஆழ்வார்கள் ஒரு இடத்துல சொல்றா, ஓடி ஆழ்வாருடைய சிஷ்யன் சொல்றான், ஐயா உங்களுக்கு துரத்திக்கிட்டு ஒரு துக்கம் வந்துட்டு இருக்கு, ராஜாங்கத்திலே உங்களுக்கு தண்டனை வந்துருக்கு. உடனே ஆழ்வார் சொல்ல, துக்கம் தானே, ஒத்துருமே துணைக்கு இல்லேன்னு நினைச்சிட்டேன், அது ஒரு தோணும், அதை நான் பிடிச்சிட்டு எனக்கு துணைக்க வச்சுன்னு போயிடுறேன் கோ அப்படின்னு விடுறேன். அதுக்காக உடனே அழுது புழுது ஆஹா ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்லு. ஏன்னா அவளுக்கு தெரியும் அது. அந்த மாதிரி இந்த வணிகன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த துக்கம் தாங்காம, அந்த நோயோட கொடுமை தாங்காம கங்கையில இறங்கி செத்துட்டேடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கங்கைக்கு இறக்கி வரான். அந்த கங்கை கரையில தான், அதே படிக்கரையில தான் அந்த பத்மநாபருங்கிறவரும் குளிக்கிறதுக்காக வருவார். இவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா அங்க போய் நின்னுண்டு, என்னடா அது இத்தனை தர்மம் எல்லாம் பண்ணினோம் இப்படின்னு சரியா இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு கங்கையில விழுந்துடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற பொழுது அந்த பத்மநாபர் அந்த வணிகன் கேக்குறார், என்ன இதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கே, என்ன நாமஜபம் பண்றதுனால யாருக்கு என்ன கொடுக்கணும்ங்கிறது அவளுக்கு தெரியும். எந்த சந்தர்ப்பத்துல யாருக்கிட்ட என்ன பேசணும் என்ன சொல்லணும் அது அவளுக்கு தெரியும். சரி பேர்பட்ட ஒரு நல்லவன் அபத்தியாதி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால போய் கேட்கவும் சொல்றான், உலகத்துல வாழ்ந்தென்ன புண்ணியம், இவ்வளவு தூரம் நோயால கஷ்டப்படுறேன் அப்படின்னு உசுர போக்கிக்கலாம் அப்படிங்கறதுதான் இருக்கேன்னு. உடனே அவர் சிரிச்சுட்டே கேட்கிறார், என்னப்பா
இப்ப உனக்கு வியாதி சரியா போயிடுத்து அப்படின்னு அவனுக்கு அது சரியா நீ வாழ ஆரம்பிச்சது இல்லையா, உனக்கு வேண்டியது அதுதானே அப்படிங்க. ஆமான்னு அப்படின்னு சொல்றான். ஏன்னா எந்த இடத்துலயும் தன்னை தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டார் மகான்கள் எல்லாரும். எந்த காரியத்துல எது செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். சரி, உடனே குரு தியானம் பண்ணிக்கிறார் பத்மநாபர். குரு தியானம் பண்ணிக்கிண்டு, அப்பா பகவன் நாமாவே சொல்லு, நீ அதுதான் எல்லாத்துக்கும் விடுதலை. அதனால ஒரு 3 தரம் நீ பகவன் நாமா சொல்லு. அந்த பகவன் நாமா சொல்லிட்டியான்னா உனக்கு எல்லாமே சரியாகும். உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ணின உடனே உபதேசம் பண்ணிட்டு அவர் சொல்றது, போப்பா போய் கங்கையில நீயா போய் குளிக்கணும் அப்படிங்கிறது. சுத்தி இருக்கிற மனுஷன் எல்லாம் நினைக்கிறேன், என்னடா இது இவனால ஏந்து நடக்கவே முடியாதவர்தான் இவனை போய் கங்கையில குளின்னு சொல்றாரு இவர் அப்படின்னா. ஆனா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, பத்மநாபர் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு. சரி, இவர் என்ன பண்றது, எழுந்து நடக்க முடியாது அந்த வணிகனுக்கு. மொல்லா நகர்ந்து போறான் கங்கையில. கங்கக்கரையில போய் ஒவ்வொரு படியா இறங்கி அந்த ஜலத்துல போய் அமுங்கறான். அமுங்கி 3 தரம் பகவன் நாமா சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். சுத்தி இருக்கிற அத்தனை மனுஷாலும் பாக்குறா, என்னதான் நடக்கிறது, இவன் எப்படி போய் குளத்துல இறங்குறான் கங்கையில, அங்கேருந்து எப்படி இவன் ஏந்து வரான்னு பார்த்தே ஆகணும். இறங்கி ஜலத்துல போறது கூட பரவாயில்ல, ஆனா ஜலத்துல இருந்து மேல வரணுமே, அது எப்படி முடியும், சரி பாக்கலாம் அப்படின்னு 3 தரம் மந்திரம் சொல்லி அமுங்கி எழுந்த உடனே அவனோட கைகாலம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த வியாதியோட கடுமையெல்லாம் குறைஞ்சு நன்னா ஆயிடும். அப்பதான் உலக மக்களுக்கு எல்லாருக்கும், ஆஹா இந்த பத்மநாபத்திட்ட இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கவும், ஊர் மனுஷா எல்லாரும் போய் கதிர்தாசத்தை சொல்ற இந்த விஷயத்த, இங்க பாருங்கோ உங்க சீக்கிரம் பத்மநாபர் என்ன ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு வணிகன் இந்த மாதிரி ஒரு நோயோட இருந்து கஷ்டப்பட்டு இருந்தான், அவன் சாக்கிறதுக்காக வந்தான், அவன் சாவிலேருந்து காப்பாத்தி அந்த நோயையும் நீக்கிவிட்டார். எப்படி நீக்கினார்னு கேட்கவேளா 3 தரம் பகவன் நாமா சொல்ல சொன்னார். அந்த 3 தரம் பகவன் நாமா சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளவு தேக காந்தி வந்துடுச்சு. இது என்ன அற்புதம். ஆனா உங்களால முடியாததுங்கிறதோ பத்மநாபால முடியாததுங்கிறதோ ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி அப்படி. அப்புறம் பத்மநாபர் அங்க வர குரு கிட்ட சொல்லணுமே, குரு கொடுத்த விஷயம் அது அவருக்கு சொல்லணும். அதுக்காக பத்மநாபர் அங்க கதீர்தாசரை தேடிண்டு வர வந்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிற. சேவிச்சுட்டு எழுந்து பாக்குற பொழுது கபீர்தாசர் ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அவர் அண்ணாந்து சாத்துட்டு இருக்கிற பொழுது பத்மநாபன் சொல்றார், ஏன்னா குருவிடத்துல எப்படி இருக்கணும்ங்கிறது இருக்கு, அந்த பிரகாரம் இருந்து கனிவா பார்த்துட்டு இருக்கிற பொழுது சொல்ற, நான் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வணிகன் வந்தா, குருவே உங்களுடைய கிருப்பையினாலே அவனுடைய நோய் பகவான் தீர்த்து வச்சான், என்ன அற்புதம். அப்போ கபீர்தாசர் கேட்கிற, எல்லாமே சரிதான், எதுக்காக 3 தரம் நாமா சொன்னேன், ஒரு தரம் பகவான் நாமா சொன்னாலே அவன் கரையேறி இருப்பனே, அந்த வியாதி பேருக்குமே, நீ என்னத்துக்கு 3 தரம் சொன்னாய் அப்படின்னு. உடனே ஐயோ இப்படி கேட்டாரே அவரு, நம்ம இதுக்கு காரணம் சொல்லி ஆகணுமேன்னு ஒரு நடுக்கத்தோட, ஏன்னா அது காரணம் இருக்கு, நடுக்கத்தோட அப்படியே பத்மநாபர் பணிதான் சொல்ற கபீர்தாசர்கிட்ட. முதல் தரம் சொல்ல சொன்னது அவனோட நோய் போகணும் அப்படிங்கிறதுக்கு, 2வது சொல்ல சொன்னது குருவிடத்திலே அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை நாம ஜபம் ஏத்துக்கணும் அப்படின்னு, உங்களை குருவா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது 2வது. 3வது என்னத்துக்கு இப்படின்னா, சுத்தி இருந்த அத்தனை மனுஷாளுக்கும் அந்த ஞானம் வரணும். ஆஹா அப்படின்னு அத்தனை மனுஷாளுக்கும் இந்த ஞானம், அந்த சத்தியம், அந்த பக்தியினுடைய வேகம், குருவுடைய அசைக்க முடியாத அந்த குரு கருணை இருக்கே அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக 3 தரம் சொல்ல சொன்னேன். ஆனா அதுலயும் ஒண்ணும், உங்களை போல மகான்களா இருக்கிறவா ஒரு தரம் சொன்னா போதும், நான் கொஞ்சம் அவ்வளவு தூரம் இல்லையே, அதனால நான் 3 தரம் சொல்ல சொன்னேன்னு வேண்டு சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் மகான்கள்
குரு சிஷ்ய பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்படி அதிசயிச்சு போய் அதுல இருந்து அவர் எப்படி பத்மநாபர் சொன்னாரோ ஜனங்கள் எல்லாரும் இந்த நாமஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலேருந்து அந்த ஊருல அத்தனை ஜனங்களும் அந்த மாதிரி பண்றா. அத்தனை ஜனங்களும் பண்ணி அங்க அப்படி ஒரு பக்தி பிரவாகம் அந்த காலத்துல உண்டானது. அந்த ஜென்மங்கள் பூரா நன்னா சாஃபல்யம் அடைஞ்சது அப்படிங்கிறது கபீர்தாசருடைய வாழ்க்கையிலே இது ஒரு சரித்திரம். சரித்திரமே தவிர இதெல்லாம் கதை கிடையாது, இதெல்லாம் சத்தியம் அத்தனையும். அதுக்காக தான் திரும்ப 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 நாங்க என்ன சொல்றோம்னா சத்சங்கம் பண்ணுங்கோ சத்சங்கம் பண்ணுங்கோ. அந்த சத்தியம் புரியணும். சத்தியம் புரிஞ்சாதான், சத்தியம் புரியணும், சீக்கிரமா புரிஞ்சுட்டோம். ராதே கிருஷ்ணா.